ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனல். யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியான வெஜ் சீஸ் பர்கர் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டொமேட்டோ சாஸ் நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் தயார் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹாட் சில்லி ஃப்ளாக்ஸ் அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்கானிக் பவுடரும் அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பீஸாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் பர்கருக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீஸை துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக நான் குடமிளகாவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவை டெக்கரேஷனுக்காக நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் இந்த பன்னை வச்சு தான் நான் பர்கர் செய்ய போகிறேன். இது எங்கே வேணாலும் கிடைக்கும். இது பேக்கரியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது, ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இதை வச்சு தான் நான் பர்கர் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பேனில் தான் உங்களுக்கு நான் பர்கரும் ஃப்ரையும் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகணுன்னா நான் கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மாரி ஆயில் யூஸ் பண்ணுறேன். நம்ம சாப் பண்ண வெஜிடபிளை இப்போ போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன் வெஜிடபிளை. இப்போ முட்டைக்கோஸை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குடமிளகாவை, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு. நான் வெஜிடபிளில் நான் இதை தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் தோணுதோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வெஜிடபிள் சாப்பிடாம இருப்பீங்க. இதுமாரி வெஜிடபிள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப குக்காகாமல் மீடியமாக குக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பர்கர் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வேணாம், இந்த சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக இதுக்கு எந்த மசாலாவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் கல் உப்பு மட்டும் 1 ஸ்பூன் மாரி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்டாக கொஞ்சம் காரமாக இருந்தால் போதும், ரொம்ப ஹெவியாக இருக்க தேவையில்ல. அதுக்காக டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். நிறையா சேர்த்துக்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அந்த மீடியமாக குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கிரிப்ஸியாக இருக்கும். பர்கர் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் எந்த மசாலாவும் போடல, இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தான் மசாலா சேர்த்துருக்கேன். நான் தான் அந்த பீஸாவோட அந்த ஹாட் சில்லி ஃப்ளாக்ஸும் அந்த ஆர்கானிக் ஸ்பைஸும் அதை வச்சுருக்கேன். அது 2 தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வெஜிடபிள்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்கள ஈஸியாக பர்கர் உள்ள இந்த வெஜிடபிள் சீஸை வச்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இதுமாரி ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கெஸ்ட்டு வந்தாலும் இதுமாரி ஹெல்த்தி ஃபுட்டாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈஸியாக நம்மளுக்கும் வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக் ஆகிடுச்சு. இந்த மீடியமாக இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கிரிப்ஸியாக இருக்கும். அந்த பர்கர் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டாகவும் அந்த லுக்கவும் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், பன்னை எடுத்திருக்கேன். இந்த பன்னை நடுப்புற நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்ளே தான் நம்ம வெஜிடபிளும் அந்த ஸ்டஃபோட உள்ளே வைக்க போகிறோம். இப்போ பன்னை நைஃபை எடுத்து வச்சு கட் பண்ண போகிறோம். பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணால் போதும். நம்மளுக்கு உள்ளே தான் அந்த ஸ்டஃபோடு வைக்கிறதுக்காக தான் நம்ம கட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ 2 பன்னு தான் எடுத்திருக்கேன். இந்த 2 பன்னு தான் கட் பண்ணிக்க போகிறேன்.
நான் வந்து வேறு எதுவுமே வந்து வெஜிடபிளை வந்து வைக்க போகல, டொமேட்டோ வேறு எதுவுமே வந்து வைக்கல. நான் வந்து ப்ளெயினாக வந்து ஃப்ரை பண்ண வெஜிடபிளமும் அது மட்டும் தான் நான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சீஸ் வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வெஜ்ஜி மயோனஸ் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல லுக்கு கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆனால் டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 சைடும் வந்து டொமேட்டோ சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக செஞ்சு கெஸ்ட்டு வந்தால் கூட கொடுத்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மட்டும் இல்லை ஆனால் வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் தான் வந்து ப்ரெட்டில் கூட செய்யலாம் நம்ம. நாலு சைடும் நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு டொமேட்டோ சாஸை தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் ஃப்ரை பண்ண வெஜிடபிளை வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப்டு வைக்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். நம்ம அந்த வெஜிடபிளை எல்லா இடத்துலையும் கவர் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுமாரி 2 பன்னுலேயே நான் வந்து செய்ய போகிறேன். அளவுக்கு வெஜிடபிளை வச்சாச்சு. நம்ம வந்து துருவின சீஸை வந்து அதில் உள்ளே வைக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து இதுவும் கவர் ஆகிற அளவுக்கு சீஸ் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் சீஸை. நீங்கள் வந்து ஸ்லைஸ் சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சீஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீஸ் இல்லாமல் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இஷ்டம். சீஸ் வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆர்கானிக் பவுட்ரை வந்து மேலே வந்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பீஸாவோட டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக உங்களுக்கு இந்த பர்கரில் செஞ்சு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு, யாருக்கு வேணால் ஷேர் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து போட போகிறேன். உங்களுக்கு நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் 2மே நான் வாங்கினேன். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கிது. வாங்கி ஈஸியாக வந்து நம்மள செய்யலாம். இதுமாரி தான் பன்னுலேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ண குடமிளகாவை
நான் வந்து மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த கடிக்கும் போது அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் நிறையா வைக்காமல் ரெண்டு மாரி வச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண பாதி அந்த பன்னை வந்து மேலே வந்து நல்லா மூடிக்கோங்க, நல்லா அழுத்தி மூடிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளில வராமல் அளவுக்கு நல்லா கவர் பண்ணி மூடிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேன் வந்து ஹீட் ஆகி வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து நான் வந்து பட்டர் தடவிக்கிறேன். பட்டர் கூட தடவிக்கலாம், நீங்கள் வேறு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக வந்து பட்டர் தடவிக்கிறேன். எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பட்டர் தடவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பேனில் தான் வந்து நான் வந்து பர்கர் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பர்கரை வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஹீட் ஆகிடுச்சு, அதனால் வந்து இப்போ வந்து பர்கரை வந்து நல்லா மேலே வந்து மூடி போட்டு இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், நல்லா வந்து வச்சுக்கோங்க. வந்து இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா அடியில் வந்து தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும், தீஞ்சும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்துக்கோங்க. அடியில் கொஞ்சம் தூக்கி பார்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இதுமாரி மூடி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஏர் போகாமல் கவர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்மெல்லை வச்சு உங்களுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், திருப்பி பார்த்து பாருங்கள், உங்களுக்கு தீயாமல் இருக்குன்னு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பண்ண இதுமாரி தான் வந்து நான் இது பண்ண போகிறேன். ரெண்டு சைடும் வந்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போயும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு உங்களோட இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு பண்ணாலும் பண்ணுங்கள், ரெண்டு சைடு பண்ணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து திருப்பி போடுங்க. பாருங்கள், ரெண்டு சைடை வந்து இந்த அளவுக்கு மீடியம் அளவுக்கு குக் பண்ணுங்கள், ரொம்ப தீய வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்மில் வச்சு செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் பட்டரை வந்து இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த தீ அதிகமாக ஆகாமல் கற்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு பர்கர் செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு. இதில் வந்து டொமேட்டோ சாஸை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.